வணக்கம். ஜாக்கி அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் படம் பார்த்தேன். நம்ம தமிழர் பண்பாடு கலாச்சாரம் இதுல எல்லாம் எப்படி ஜல்லிக்கட்டு ரொம்ப புராதன காலமாக நம்ம ஜனங்களோட இதில் ஊறி போனதோ அந்த மாதிரி இந்த கிடா சண்டை அப்படிங்கிறதும் பாரம்பரியமான ஒன்று. அதை தமிழ் சினிமாவில் அதிகமாக எதுவும் யூஸ் பண்ணல. ரொம்ப நாளைக்கு முன்னால் ஏதோ ஒரு 1-2 படங்களை பார்த்த மாதிரி இருக்க ஒழிய இந்த படத்தில் முழுக்க அந்த கிடா சண்டையை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கிடா அதை எப்படி வளர்த்துவாங்க, எப்படி சண்டைக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது 2 ஆக்ரோஷமாக முட்டிக்கும் போது அது பார்த்தா அந்த தலைக்கு தலை முட்டும் போது நமக்கே ஒரு ஷாக்காக இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக அது ஹிட்டு பண்ணும். ஸோ இதை இந்த கிடா சண்டை போட்டியில் சில கேரக்டர்ஸ் இல்லை அதை வச்சு கதை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. அந்த கதையில் சில கேரக்டர்கள் அது தப்பாக எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தப்பாலாம் சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதே நேரத்தில் அந்த கிடாவை வளர்த்துறவங்க ஒரு ஃபேமிலியை அந்த கிடா மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க, அதுவும் ஒரு குழந்தை முதல் கொண்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்க வரைக்கும் அது எப்படி அந்த கிடா கிட்ட அவ்வளோ இதாக இருக்காங்க அப்படின்லாம் வச்சு அது ஒரு கதாபாத்திரமாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ படம் பார்க்கும்போது நமக்கு அந்த நல்லா மூவ் ஆகிற அளவுக்கு அந்த கதையினுடைய அமைப்பு சீன்ஸ் எல்லாமே இருந்தது. படத்தில் ரீரிகார்டிங் மெயினாக பாராட்டப்படுற அளவுக்கு இருந்தது. ஏன்னா படத்தில் ஃபுல் எமோஷனும் ரீரிகார்டிங்கை பேஸ் பண்ணியிருந்தது. இந்த படத்தில் யுவன் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் ரிதான் கிருஷ்ணாஸ், அம்மு அபிராமி, காளி, மதுசூதன் ராவ், இந்த மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணிட்டாங்க. கதை இயக்கம் டாக்டர் பிரகாபல் அப்படிங்கிறவர். தயாரிப்பாளர்கள் பிரேமா கிருஷ்ணதாஸ், சி தேவதாஸ் அண்ட் ஜெயா தேவதாஸ் அவர்கள். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு அதுவும் அதே மாதிரி சிறப்பாக பண்ணிட்டாங்க. அது என்எஸ் உதயகுமார், எடிட்டர் என்பி ஸ்ரீகாந்த், இசை சக்தி பாலாஜி. ஸோ அந்த சக்தி பாலாஜி எல்லாம் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு அந்த ரீதிக்கடிங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் இவங்க எல்லாமே இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாமே புதுசு தான். ஆனால் படம் பார்க்கும்போது இவங்க எல்லாரும் புதுசுங்கிற மாதிரி கொஞ்சம் கூட தெரியல. அதாவது நல்லா தேர்ச்சி பெற்றவங்க எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இதில் ஸ்னேகன், ரோகேஷ், ஸ்வர்தன் இவங்க பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ படம் பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு புது களமாக இருக்கு இல்லையா, அதனால் லைக் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆக்ஷனுக்காகவே அந்த கிடா சண்டைக்காகவே இந்த படத்தை அவசியம் பார்க்கலாம். ஸோ மற்றபடி டெக்னிக்கலாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதில் வேலை பார்த்தவங்க எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.